ஆர்சிபி டீம் இந்த வருஷம் எப்படி இருக்குது? ஸோ இந்த வருஷம் ஆர்சிபி டீம் கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கா? ஸோ ஆர்சிபி டீமை யார் கேப்டன்சி பண்ண போகிறா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் கொடுக்க அந்த லைக் கொடுத்துருங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. ரீசெண்டாக ஐபிஎல் 2025 ஆக்ஷன் அப்படிங்கிறது ரீசெண்டாக முடிஞ்சது. இதில் வந்து ஆர்சிபி வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்குவாட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் பை இயர் ஆர்சிபி பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, ஒரு 5 பெரிய பிளேயர் மட்டும் எடுத்து வச்சுட்டு ஸோ அவங்க மேலே மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. மீது யாருமே வந்துட்டு அவ்வளோ நல்ல பிளேயர் எடுக்க மாட்டாங்க. ஸோ அன்கேப்டு பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர், ஸோ இப்படி தான் வந்துட்டு ஆர்சிபி டீம் அப்படிங்கிறது இயர் பை இயர் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஆனால் இந்த டைம் வந்துட்டு அதேமாரி தப்பு பண்ணாமல் ஸோ எடுத்துருக்கிற எல்லா பிளேயருமே வந்துட்டு நல்லா குவாலிட்டியான பிளேயராக இருக்கிறாங்க. ஸோ அன்கேப்டு பிளேயரும் இருக்கிறாங்க, அதே சமயம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் இருக்கிறாங்க. ஸோ ஃபாரினில் வந்து பார்த்தீங்க, ஃபாரின் பிளேயரும் வந்து சூப்பராக இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம் வந்து ஆர்சிபி வந்துட்டு ஒரு பவர் பேக் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பிளேயிங்களெல்லாம் பார்க்கும்போது ஸோ எப்படி ஒரு டீம் 2016 ஒரு ஆர்சிபி நம்ம ஃபைனலுக்கு வந்து விளாட ஒரு ஆர்சிபி பார்த்தோமோ அதே ஆர்சிபி ஸ்குவாடை வந்து இந்த டைம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ஆர்சிபி டிராஃபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ட்ரீம் வந்து கம் ட்ரூ மூமெண்ட்டாக இந்த டைம் வந்து அமையும். ஸோ அது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஆர்சிபிக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை யார் கேப்டன்சி பண்ண போகிறா? ஸோ இந்த ஒரு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்சிபிக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபாப் டு பிளஸஸ் வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேறு டீமுக்கு போயிட்டார். ஸோ இப்போ வந்து கேப்டன்சி யார் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 1 திருப்பி பேக் டு கேப்டன்சி விராட் கோலியே வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அடுத்து வந்து குருணால் பாண்டியா ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஸோ 3 பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்டன்சி ஆப்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ திருப்பியும் அந்த விராட் கோலியே இந்த கேப்டன்சி பதவிக்கு வந்தார் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு 2016 சொன்ன மாதிரியே 2016 எப்படி ஒரு ஆர்சிபி ஸ்குவாட் இருந்துச்சோ அதேமாரி ஆர்சிபி ஸ்குவாட் இப்போ வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து கரெக்டாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் திருப்பியும் இந்த ஸ்குவாடை வந்து விராட் கோலி கேப்டன்சி பண்ணால் ஒரு அட்லீஸ்ட் ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ ஆர்சிபிக்கு ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வீட்டு தான் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஆர்சிபியோட பிளேயிங் லெவல் அப்படின்னு பார்த்தலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ விராட் கோலி பில்சால்ட்டை வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ பில்சால்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு சூப்பரான பிளேயர். ஸோ போன வருஷம் கேகேஆருக்கு என்ன அடிச்சார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து திருப்பியும் இந்த சின்னசாமி ஸ்டேடியமில் விளாடும் போது கிரவுண்டு வந்து சின்ன கிரவுண்டு. ஸோ அதனால் பால் வந்து எங்கே பறக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. நம்ம வெயிட் தான் பார்க்கணும். ஸோ அவரோட ப்ளே அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு. அது நெக்ஸ்ட்டு வந்து 1 டவுனில் யார் இறங்க போகிறாங்க? ஸோ இந்த கேள்விக்குறி தான் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய டிஸ்அட்வான்டேஜாக வந்து ஆர்சிபிக்கு அமைய போகுது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு படிக்கல விளாட வைக்கணுமா, இல்லை யாராச்சும் டேலண்டட் அன்கேப்டு பிளேயர் அந்த இடத்துல இறக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த இடத்துக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரும் கிடையாது. ஸோ அதனால் அந்த இடத்துல எந்த பிளேயர் அடாப்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த பிளேயிங் லெவலில் தேவ்தத் படிக்கிற அந்த இடத்த செட் பண்ணி வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரஜத் பட்டிதார், ஸோ லிவிங்ஸ்டன், ஸோ செம்மையான பிளேயர், நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் ஐசிசி ரேங்கில். ஸோ அவர் வந்து எடுத்துகிட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு பை அது. ஸோ குருணால் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், யஷ் தயால், இம்பேக்ட் பிளேயராக சுயாஷ் சர்மா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட ஒரு ப்ராப்பர் பிளேயிங் லெவலில் இருக்க முடியும். ஸோ ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னோட பிளேயிங் லெவல் இதுதான். ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தோட பிளேயிங் லெவலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாக தான் இருக்குது. ஸோ சில எக்ஸ்பர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயிங் லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட பிளேயிங் லெவல் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வருஷம் ஆர்சிபி திருப்பியும் டிராஃபி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? ஸோ கேப்டன்சி வந்து ஆர்சிபி யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதேமாதிரி சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன். அண்டல் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் வித்யாசாகர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.